வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் நம்மளுடைய நேயர் நந்தினி அப்படிங்கிறவங்க 1-2 கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்குண்டான விடை பார்க்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முக்தி அல்லது பிறவா நிலை அடைய புண்ணியம் தேவையா அப்படின்னா, அதை கழிக்கிறதுக்கு மீண்டும் பிறவி எடுக்கணும்ல அப்படின்னு அவங்களே கேள்வியும் கேட்டு ஒரு சொல்லையும் அவங்க சொல்லிட்டாங்க. பாருங்கள், அவங்க சொல்கிறது உண்மைதான். இப்போது இந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நல்வினை தீவினை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நல்வினை தீவினை, இது அழகான அந்த சொல்ல புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது மறுபிறப்பு நமக்கு தந்துரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு பேர் என்னங்க? நல்வினை தீவினை. எந்த ஒரு செயல், அதாவது கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல் செய்தாலுமே அதற்குண்டான வினை அப்படிங்கிறது இருக்குங்கிறது இந்த உலக பொது விதி இல்லையா? அதுதான், அப்படி தான் இயற்கையினுடைய கட்டமைப்பே அந்த மாதிரி தான். நான் இப்படி தள்ளுனேன்னா அங்கே அந்த தள்ளுறதுக்குண்டான அளவுக்குண்டான சக்தி, அந்த எதை தள்ளுறனோ அந்த இடத்துல அது நடக்கும் இல்லையா? நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு சொன்னால் நமக்கு எளிமையில் புரியும் இல்லையா? இப்படி தள்ளுனேன்னா அந்த சக்தி அந்த இடத்துல எதை பிடிச்சி தள்ளுறனோ அது மேலே அந்த சக்தி செயல்படும். ஸோ இது செயல், அது வினை. சரிதானுங்களேன்? ஒரு பொருள் வேகமாக வருதுன்னா நான் தடுத்து நிறுத்துறேன்னா அந்த வரக்கூடிய வேகமாக வரக்கூடிய அந்த பொருளை நான் நிறுத்துறேங்கிறது செயல், நிற்பது அப்படிங்கிறது வினை. ஒன்றா அது நிற்கணும், இல்லை நான் தெரிஞ்சு போய் விழுகணும். இது ரெண்டு. அப்போ அந்த செயலுக்கு உண்டான ஒரு வினை அப்படிங்கிறது நம்ம சேர்ந்தே தீரும். இது காலங்காலமாக இருந்துக்கிட்டே இருக்கிறது தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இயற்கையினுடைய கட்டமைப்பு அந்த மாதிரி தான். அப்போது நம்ம பெரியவங்க பாவம் புண்ணியம்னு சொல்கிறத காட்டிலும் அது எப்படி சொன்னாங்க? நல்வினை தீவினை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தீவினை அப்படின்னா என்ன? என்னால் பிற உயிருக்கு, அது மனித உயிரினாலும் பிற உயிருக்கு, அது எதாக இருந்தாலும் சரி, என்னால் பிற உயிருக்கு ஏதேனும் இன்னல் வரும் கால், அந்த இன்னலினால் பிற உயிர் என்ன துன்பம் அடைகிறதோ அந்த துன்பத்திற்கு ஏற்றாற்போல் அதற்குண்டான வினை அப்படிங்கிறது என்னை சேர்ந்தே தீரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லி வச்சுட்டு போனது. இந்த வினை எப்படி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் இல்லை. அது நம்மை விட முதிர்ந்த ஆன்மாக்களாக சொல்லக்கூடிய யமதர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும், இல்லை சைவம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஈசனார் அப்படின்னோ, இல்லை வைணவம் பார்த்தோம்னா திருமால் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறை அப்படின்னு சொல்லக்கூடியதை நமக்கு வழங்கும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு செயலுக்கு அந்த செயலுக்கு நேர்வட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை மட்டும் பார்ப்பதுங்கிறது நம்மளுடைய கோணம். ஆனால் இறை அப்படி பார்க்காது. அது முன்னாடியிலேருந்து எடுத்துகிட்டு வரும். இவன் ஏன் இதை செஞ்சாங்கிறனுடைய ரூட் காஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரும். அப்போ இந்த ரூட் காஸ்ட்லேருந்து அவன் அந்த திருந்துறதுக்கு உண்டான வழி எல்லாம் எத்தனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும். அப்போ அத்தனையும் பார்த்து அதுலேயும் திருந்தலைன்னு அப்போ அந்த கடினத்தன்மைக்கு ஏற்றார் போல் அவனுக்கு உண்டான அது தண்டனை இல்லை. இங்கே பாரியா, நீ இப்படி செஞ்சிருக்க, இது செஞ்சிருக்கக்கூடாது, இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது நீ உணரணும் இல்லையா? அந்த உணர்வதற்கு ஒரு சூழல் அமையணும் இல்லையா? அந்த சூழல் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அப்போ அந்த வினைக்கு ஏற்றப்போ தீவினை ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய மனோநிலை பிற உயிரை தன்னுயிர் போல் எண்ணாது தனக்கு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் வளர்த்தி கொண்ட காரணத்தினால அவன் எதையுமே சிந்திக்கிறதில்ல, எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு. அப்போ அதை அவனுக்கு மாற்றி கொடுக்கணும். ஐயா, உனக்கும் வலிங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிற உயிருக்கும் வலி அப்படின்னு ஒன்று இருக்குது, நீ அதை உணரவே மாட்டேங்கிற. அப்போ அதற்குண்டான சூழல் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். இங்கே தண்டனைன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் அந்த உணர்வதற்கு ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. இதே நல்வினை இருந்ததுன்னா, நல்வினை செய்யக்கூடியவன் பிற உயிர்களை துன்பப்படுத்துவதில்லை. அப்போது அந்த நல்வினை அப்படிங்கிறதுமே அவனுக்கு ஏதோ ஒரு பிடிப்பு இருக்கும். இந்த நல்வினையினால், இந்த நல்வினை செய்யும் பொழுது பிற உயிர் மகிழ்ச்சி அடைகிறது இல்லையா? அதை தன்னோடு பொருத்தி பார்த்துக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் நிலையாதது அப்படிங்கிறதையும் இறை காட்டி கொடுக்கணும் இல்லையா? அதற்கேற்றார் போல சூழல் அப்படிங்கிறது அமைத்து தரப்படும். அப்போ நல்வினை தீவினை, அந்த வினை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த வினையை கழிப்பதற்கு மறுபடியும் கீழே வரணும். இந்த வினையை கழிப்பதற்கு கீழே வரும்பொழுது அந்த கழிக்கக்கூடிய சூழல் அந்த வினைக்கு ஏற்றார் போல் அமையும். இவ்வளோதாங்க. இது ஒன்றும் பெரிய புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒன்றும் கம்பசூத்திரம் ஒன்றும் இல்லையே, ரொம்ப எளிமையாக தானே இருக்குது. என் வினை என்னவோ அந்த வினை அது சரி, அது தவறு, இது தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. தீவினை அப்படின்னா அந்த கட்டமைப்பு கொஞ்சம் கடுமையாக இருக்குது. அதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். நல்வினையாக இருந்தால் அதே கட்டமைப்பு தான், இது நிலையற்றதுன்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான கட்டமைப்பு தான். கொஞ்சம் இலகுவாக எளிமையாக இருக்கேன், உள்ளுரை நானே இலகுவாக இருக்கேன், அதனால் எனக்கு அப்படி ஓகேப்பா அப்படி ஒரு பேஸாக அப்படி சொன்னால் போதும், புரிஞ்சுக்குவான். கல்புரம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? இது தண்ணி ஊற்றினாலும் எரியாத ஒரு நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் பெருசாக பந்தத்தை வச்சு கொளுத்தணும்.
இது கற்பூரம் அப்படி பக்கத்தில் போச்சுன்னா அது பற்றிக்கும். அந்த மாதிரி இருக்கிறனால இப்போ நல்வினையாக இருந்தாலும் சரி, தீவினையாக இருந்தாலும் சரி, அதற்காக பிறப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்தே தீரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த பிறப்பு அப்படிங்கிறது முதல்ல எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எப்படி வந்தது? எண்ணத்தினுடைய அசைவினால் வந்தது. எண்ணம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டது. அந்த எண்ணத்தினுடைய அசைவினால் வந்தது. அப்போ இந்த பிறவா நெறி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தி பேரு அப்படிங்கிற நம்மளுக்கு எப்போ அடைவோம்? இந்த எண்ணம் நிற்கும் பொழுது அடைவோம். இவ்வளோதானே. இதுதானே லாஜிக்கு. ஏன் வந்தோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வந்த செயல் நின்றுதுன்னா நம்ம திருப்பி இங்கே வரமாட்டோம். அவ்வளோதானே. அப்போது நல்வினையும் தீவினையும் ஒரு செயலாக அந்த இடத்துல இருக்குது. அந்த செயல் எப்பொழுது நிற்கிறதோ அன்னைக்கு இங்கே நம்ம திரும்ப வரமாட்டோம். சரி, அப்போ பாவம் செய்யக்கூடாது, சரி, தீவினையும் செய்யக்கூடாது, சரி, அப்போ நல்வினையும் செய்யக்கூடாதா? செய்யணும். அப்போ இங்கே வந்துட்டோம் இல்லையா, செய்யணும். ஏன்னா நாம் இங்கே இருந்து வாழ்ந்து செல்லக்கூடிய அந்த காலம் வரைக்குமே பார்த்தோம்னா பிற உயிர்களோடு சேர்ந்து தான் வாழ்கிறோம். நாம் அடுத்த உயிருக்கு துன்பப்படுத்தாமல் இருந்தாலே அது பெரிய இது. அதே நேரத்தில் நன்மையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். பிறர் துன்பம் களைவது அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கையில் எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அந்த ஒரு கருணை உள்ளம் அப்படிங்கிறது கொண்டதுனால தான் இப்படி ஒரு சூழல் நமக்கு கிடச்சிருக்கு. பெரியவர்கள் நமக்கு இந்த செய்திகளெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்குது. அப்போது இந்த செயல் செய்தால் நீங்கள் வினையினால் பிறப்பு ஏற்படும்னு சொன்னீங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், வினையினால் பிறப்பு ஏற்படும். இந்த வினை எதனால் ஏற்படுது? என்னுடைய மனதினுடைய காரணத்தினால். அதன் மீது சென்று நானே என்னை பொருத்தி கொள்வதனால். ஆஹா, இது செஞ்சால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அந்த மகிழ்ச்சிங்கிற அந்த ஒரு உணர்வை என்னோடு அந்த செயலோடும் பொருத்தி கொள்வதனால். அப்போ பெரியவர்கள் என்ன செய்வாங்க? செயல் செய்வார்கள், அவ்வளோதான். அந்த செயல் யார் செய்ய சொன்னால், நான் செய்யலையா, திருவருள் அது செய்து, நான் வெறும் கருவி தான் இங்கே, திருவருள் செய்துன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க மாட்டுக்கு தன்னோடு பொருத்திக்கவே மாட்டாங்க. அந்த ஆன்மான்னு சொல்லி தான்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்மான் இருக்கு இல்லையா, அதோடு பொருத்திக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? ஆன்மாவே திருவருள் தான். அப்போ அந்த திருவருளே ஆன்மா தாங்கும் போது இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த தன்மை அங்கே இல்லையே. அப்போ திருவருள் செய்கிறது, நான் செய்கிறதுக்கு ஒன்று. அப்போ தன்னைத்தானே பொருத்திக்கவே மாட்டாங்க. மகிழ்ச்சியோ இல்லை துன்பமோ எதுவும் அவர்களை பாதிக்காது. இந்த நிலையிலிருந்து எச்செயல் செய்தாலும் அவர்களுக்கு பிறப்பு அப்படிங்கிறது மறுபடியும் ஏற்படுவதில்லை. ஏன்னா தன்னை பொருத்தி கொண்டு இங்கே வருவதற்குன்னா அந்த ஹூக்கு போடுறதே இல்லையா. அவங்க எல்லாமே சாமி தான் செய்யுது. இப்போ அவங்க வாட்டுக்கு பேசாமல் இருப்பாங்க, செயல் செய்வாங்க, அவங்க வாட்டுக்கு பேசாமல் இருப்பாங்க. இவ்வளோதான். இப்படித்தான் நம்மளுடைய பிறவா நெறி அப்படிங்கிறத அடைவதற்குண்டான வழி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவு டு கிளியர் அவர் பாவம் ஆர் பேட் கர்மம். சீக்கிரமாக எப்படி பாவத்தை கழிக்கிறது, ரெட்யூஸ் நம்பர் ஆஃப் பர்த்தை ரெட்யூஸ் பண்ணுறது. என்ன இது சரி தவறு அப்படின்னு இருக்கக்கூடியதை குறைச்சிக்கிட்டே வாங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு புரிதல் வரும். இவ்வளோ நேரம் நான் சொன்னேன்ல, பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது பிற உயிரை தன்னுயிர் போல் எண்ணக்கூடியது. அந்த அன்பு கூடி இருக்கணும். இறை எப்படி இருக்கோ அதுபோல் நம்ம இருக்கணும். அந்த நிலைக்கு நம்ம உங்களை எவ்வளோ வேகமாக நீங்கள் வளர்த்திக்கிறீங்களோ அதற்குண்டான வழி தான். அதை எப்படி வளர்த்திக்கொள்ள முடியும்? இந்த பெரியவர்கள் காட்டி கொடுத்த நூட்களை படிப்பது, அதை ஆராய்வது, அதை நம்மோடு பொருத்தி இருந்து அதன்படி நிற்பது, அதை பிற உயிர்களுக்கு போதிப்பது, எழக்கூடிய சந்தேகங்களுக்கு பிற ஞானியர்களிடம் கலந்தாலோசனை செய்து அவர்களின் மூலம் ஞானத்தை வாங்கி கொள்வது, அதன்படி நிற்றல், இல்லை ஆத்ம விசாரணை, தியானம் இப்படிங்கிறதெல்லாம் பயிலும் பொழுது மனம் அப்படியே ஒடுங்கி 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 ஒருநிலைப்படும். இந்த நிலை ஏற்படும் பொழுது செயல் அப்படிங்கிறது கூட மனமானது சென்று பொருந்தாது இருக்கும் பொழுது கர்மமே இல்லை. கர்மமே இல்லை அப்படின்னு சொன்னால் வினை இல்லை. வினை இல்லை அப்படின்னு சொன்னால் கண்மம் இல்லை. கண்மம் என்ன? முந்தைய செயல்களினுடைய ஞாபகங்கள் எதுவுமே இருக்காது. எதுவும் நம்மளை பாதிக்காது. அப்போ எப்படி இருப்போம்? அப்படி இருப்போம். அங்கே பாவம் புண்ணியங்கிற நல்வினை தீவினைங்கிறது அங்கே இல்லை. அப்போ திருப்பி வரமாட்டோம். அவ்வளோதான். இந்த சிம்பிளான லாஜிக். அடுத்த வார்த்தை கேட்குறாங்க, இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சோதிடம் சரியாக சொல்லுமா? 5ஆம் இடம் 9ஆம் இடம் அப்படிங்கிறது அதை காட்டி கொடுக்குமா? இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி தெரியாது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம், 9ஆம் இடம்ங்கிறது வாக்கியஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற பேர் தான். இது முந்தைய பிறப்பினோடதா இல்லை அதற்கு பல பிறப்புகளும் சேர்ந்து அது காட்டுமானா தெரியாது. என்னங்கிறீங்க? அது தெரியாது, உண்மையாலுமே தெரியாது. ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆங்கிலேயர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. நம்ம என்ன சொல்கிறோம்? இறையனாரனுடைய கணக்கில் அனைத்தும் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். இறைங்கிற தன்மைகிட்ட நம்மளுடைய நல்வினை தீவினைங்கிறதுக்கு உண்டான கணக்குகள், நாம் எண்ணக்கூடிய எண்ணம், சொல்லக்கூடிய சொல் அனைத்தும் பதியப்படுகிறது இந்த பிரபஞ்சத்தில் நம்ம சொல்கிறோம். இவ்வளோதான். சரிங்களா? அப்போது இது சோதிடம் காட்டுமான்னா 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் அதுக்கு தான். ஆனால் எல்லா பிறப்புகளோடதையும் எடுத்து காட்டுமானா காட்டாது.
அந்த அளவுக்கு துள்ளி நம்மளால் படுத்த முடியாது. ஓரளவுக்கு சொல்லலாம். நம்ம சொல்கிறோம் 5ஆம் இடம் பூர்வீக புண்ணியம், முன்னாடி செஞ்ச புண்ணியா அது எந்த அளவுக்கு உனக்கு இப்போ பயன்படும் அது வரைக்கும் சொல்லலாம். இந்த முன்னாடி எவ்வளோ முன்னாடி தெரியாது. சரிங்களா? இப்போது ஆனால் D60ன்னு சொல்லக்கூடிய சஷ்டியாம்சம்னு சொல்லக்கூடியது முந்தைய பிறப்பினுடைய சாதக கட்டம் அப்படிங்கிறது சோதிட நியதி விதி. சரிங்களா? யாருங்க போய் பார்த்துட்டு வந்தேன்? எங்கள் ஐயா அப்படி தான் கேட்பார். சக்தி யார் போய் பார்த்துட்டு வந்தான்? அதில் இருக்குது, பலன் இருக்குது, பெரியவர்கள் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. மாற்று நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா பெரியவர்கள் கொடுத்த விதியின்படி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். பெரியவர்கள் அது நம்மளுடைய முன் பிறவையினுடைய சாதகம்னு சொல்கிறாங்க. நம்ம தான் வேணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அவர்கள் தெரிந்து சொன்னாங்க. நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாம், நான் சொல்கிறத கேட்டுக்கலாம்னு, அது ஓகே. ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது முந்தைய பிறவியில் அப்படி தான் இருந்தீங்களான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் கட்டம் அப்படி தான் இருந்தீங்கன்னு சொல்லும். நம்பாது அவரவர்களுடையது. சரி, தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன பண்ண போகிறீங்க? உங்களுடைய ராசி கட்டமும் இதர கட்டங்களே வந்து இந்த பிறப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது சொல்லுதில்லை. முந்தையதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இருக்கிறது தெரிஞ்சிட்டா பத்தாது. ஏன் சோதனை வரைக்கும் போட்டு வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு? முன்னாடி சுமந்த மூட்டை உன்னால் விட முடியாது, அதை சுமந்து தான் தீரணும். ஆனால் இந்த பிறப்பு இருக்கே, நீ அந்த மூட்டை விடுவதற்குண்டான வழி. அப்போது அதை நினச்சோ இல்லை இனி வரப்போகிறத நினச்சோ நீ கவலைப்பட்டு பயன் இல்லை. இப்போ இருக்கே, இது நிதர்சனம். இப்போ சரியாக இரு, நல்ல பாடம் படி, நல்ல குருக்கிட்ட போ, கலந்து ஆலோசனை செய், கேட்டதை வந்து மண்டையில் ஏற்றிக்கோ, அதன்படி நில்லு, பிறருக்கு சொல்லித்தா, அதில் உனக்கும் சந்தேகம் வரும், அவர்களுடைய சந்தேகத்தை தீரு. அப்போ அதன் வழி நீ நில்லு. இதன் மூலமாக இப்போ இந்த நிதர்சனம், இந்த நிகழ்காலத்தில் உன்னுடைய கர்மத்தை நீ அப்படியே ஒடுக்கிட்டே வரும்பொழுது முன்னாடி என்ன பின்னாடி என்ன அதை பற்றி உனக்கு என்ன கவலை? இப்போவே நீ எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கிடுவிய. ஸோ அந்த முன்னாடி அப்புறங்கிறதுக்கு உண்டான கவலையே உனக்கு தேவையில்லை. இப்போவே ஜீரோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் முன்னாடி என்ன இருந்தால் என்ன, அதை பற்றி கவலை இல்லை. பின்னாடி வராதுங்கிறது உனக்கு நல்லா தெரியுமே. ஸோ இன்றைக்கி இந்த நொடி அதை மட்டும் நீ கவனிச்சுன்னா போதும். இதே எங்கள் ஐயா சொல்லுவார், முன்னாடி இருந்தால் என்ன, D60 முந்தைய பிறவி, D108 அடுத்த பிறவி. இதை கணக்கு போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதனுடைய அந்த அச்சாம்சம் ரேகாம்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப துல்லியப்படுத்தணும், ரொம்ப கடினம் அது கணக்கு போடுறது. இதெல்லாம் மெனக்கெடுறதை விட்டு போட்டுங்க. எங்கள் ஐயா அப்படி தான் சொல்லுது, இதெல்லாம் மெனக்கெடுறதை விட்டு போட்டுங்க. இப்போ என்னவோ அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கு சேர வேண்டியது நல்லபடியாக சேருங்க அப்படிம்பார். ஸோ அதனால் இதுக்கெல்லாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துக்க மாட்டார் அவர். அது உண்மை தான். அவர் ஒரு இடத்துல இருந்து சொன்னார். அன்றைக்கி படிக்கும்போது இது புரியல, இன்னும் இவர் இப்படி சொல்லிகிட்டே இருக்க, ஒரு ஆர்வத்துக்கு இது போட மாட்டேங்குது. இன்றைக்கி நமக்கு அதை சிந்திச்சு பார்க்கும்போது சரிதான் ஐயா சொன்னது சரிதான் அப்படின்ட்டு இப்போ தான் இதை புரியுது. ஸோ அது மாதிரி தான் அந்த 5, 9, 12 கட்டமே ஏன் அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு அறிவை வளர்த்திக்கிட்டோன்னா எதுக்கு கட்டத்தை பார்த்துட்டு சோதனம் பார்த்துட்டு இதனால தான் நடக்குமா அதனால தான் நடக்குமா, செயலாக இறங்கிட வேண்டியது தானே, என்னங்கிறீங்க? ஸோ நந்தினி மேடம் உங்களுக்கு உண்டான, நந்தினி மேடம்னால எல்லாத்துக்கும் உண்டான ஒரு பதிவாக இது அமைஞ்சிருக்கு. நான் சொல்கிற தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. நாளான்னைக்கு அதை தீர்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு. திருவருள் நாள் என்ன தெரியுதோ அதை சொல்கிறேன், அவ்வளோதான் நம்மளால் முடியும். என்னங்கிறீங்க? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இன்றைக்கி வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து தினங்கள் நான் உங்களை நன்றி.